ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மை இன்ஃபோ. நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா முஃபாசா த லயன் கிங்கோட செகண்ட் பார்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முஃபாசா ஆல்ரெடி கிங்காக இருந்திருப்பாரு. இந்த பார்ட்டில் செகண்ட் பார்ட் முஃபாசாவில் அவர் எப்படி கிங்காக மாறினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் சரி அனிமேஷனாகவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அனுபவம் கிடைக்கும். இந்த படத்தில் காட்டுற எல்லா சிங்கமும் சரி ஒயிட் கலராக சிங்கம் காட்டுவாங்க. அதை கேடி சிங்கம், அதாவது வில்லன், ஓகேங்க, எனிமி. அப்புறம் காட்டுற எல்லா அனிமேஷன் அந்த டெக்னிக்கல் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம காட்டில் போய் படம் பார்க்குற மாதிரியே தோணும். சிங்கம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரியலாக பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த சிங்கம்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் முஃபாசா சின்ன பையனாக இருந்து எப்படி போராடி அப்புறம் வில்லங்கிட்ட இருந்து அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்காம அவன் எல்லாரும் பகிர்ந்துட்டு அந்த இடத்துல வாழணும் அப்படின்றத இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. இதான் இந்த படத்துடைய கதையும் கூட. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கார் ஆல்ரெடி வில்லனாக இருப்பான். இந்த படத்தில் எப்படி அவன் வில்லனாக மாறினா அப்படின்றத இந்த படத்துடைய இன்னொரு கதையும் கூட. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கார் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அவன் எப்படி கெட்டவனாக மாறினான்றத ஒரு ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயிட் கலர் சிங்கெல்லாம் காட்டுவாங்க. அதோட அனிமேஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஹேண்ட் சிம்மரும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப மிரட்டி விட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் போயிட்டு இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதேமாதிரி அடுத்தடுத்த மூவியோடைய ரிவ்யூஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.